viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் காத்தி ரோல். எப்படி வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்யலாம்னு பார்க்க போறோம். ஸோ காத்தி ரோல்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட இப்போ அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சுலபமாக வீட்லேயே நம்ம செய்யலாம். வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். 1 கப் மைதா மாவில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவு பிசைய போகிறோம். பெருசாக இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நம்ம நார்மலாக பராத்தாக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற பதத்துக்கு நம்ம மாவு வரணும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். காதி ரோல் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செய்யும்போது டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டிஃபன் கட்டி கொடுக்கும்போது பசங்களுக்கு லஞ்சுக்கெலாம் கட்டி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் நம்மளுக்குமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம் வேறு. ஸோ ஒன்ஸ் மாவு நல்லா நீட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ட்ராப் நெய் வச்சு அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி. கீ அப்ளை பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போ சிக்கன் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனியாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே 400 கிராம் சிக்கன் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். நல்லா இப்போது சிக்கனையும் அந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து உங்கள் சிக்கனுக்கு நல்லா ஸ்மோக்கி தந்தூரி ஃப்ளேவர் வரணும்னா வீட்டில் நம்மளுக்கு கறி இருக்கும் பார்த்தீங்களா, அடுப்பு கறி, அதை நல்லா நெருப்பு பற்றிட்டு இந்த மாதிரி அதை ஒரு கிண்ணியில் நடுவில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றினா போதும், இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அப்படியே ஒரு தாளம் போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா வந்துடும். இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் நம்ம மாவு எடுக்கிறோம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மாவை எடுத்து நல்லா அதை ரோல் பண்ணி 2ஆக அதை டிவைட் பண்ண போகிறோம். 2 பராத்தா வரும் இந்த மாவில். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு செஞ்சுக்கலாம். ஒரு பால் எடுத்துகிட்டு நம்ம இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணலாம். ஸோ தட் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைன்றப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோலிங் பின் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணலாம் பராத்தாஸை. மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா அப்ளை பண்ணிடுங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மறுபடியும் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கிறோம். பேசிக்கலி நம்ம பரோட்டா எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக வரும் பரோட்டா. பரோட்டாவில் நிறைய லேயர்ஸ் வரணுன்றதுக்காக இப்போ அதை ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணுறோம். இந்த மெத்தட் ஒரு நல்ல மெத்தட், ஒரு நல்ல டிப்புன்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு பரோட்டா செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம 2 பரோட்டா ரோல்ஸையும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது அதை நம்ம மறுபடியும் நல்லா ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், அது ரோல் பண்ணும்போதே அந்த ஸ்வோலாக தெரியுதா, நல்லா அந்த லேயராக வருது பாருங்கள். ஒன்ஸ் நம்ம நல்லா ரோல் பண்ணிட்ட உடனே ஒரு க்ளீனான பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து சிக்கன் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹாட் ஆகிட்ட அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கு அந்த ஸ்மோக்கியான ஃப்ளேவர் இருக்குது அந்த சிக்கனை ஆட் பண்ணுறோம். அந்த சிக்கனை வந்து அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா குக் பண்ணுறோம். இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகுது. சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர். இப்போது ஏன்னா ஸ்மோக்கியான ஃப்ளேவர் வேறு, அப்படியே கடை ஸ்மெல், ரெஸ்டாரண்ட் ஸ்மெல் அடிக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கன் குக் ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலி காத்தி ரோலில் இந்த மாதிரி தான் நீட்டமாக போடுவாங்க வெஜ்ஜீஸ்லாம். ஏன் நம்ம இதெல்லாம் லாஸ்ட்டாக சிக்கன் குக் ஆன அப்புறம் போடுறோம்னா கேப்சிகம்லாம் வந்து ரொம்ப ஃபுல் குக் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம பரோட்டாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை மெதுவாக எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹோம் மேடுன்றதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பரோட்டாக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு சுட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எல்லா 2 சைட்லேயுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஹாஃப் குக் ஆகிட்ட உடனே அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணி மறுபடியும் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பரோட்டாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு 3 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம எக் மிக்ஸ்சரை அதில் ஊற்ற போகிறோம். ஆம்லெட் மாதிரி அந்த எக் மிக்சரை ஊற்றிட்ட உடனே அந்த எக்கு கீழே கொஞ்சம் குக் ஆகிட்ட உடனே மேலே அந்த குக் ஆகாமல் அன்குக்டு எக் இருக்கும்ல, அதில் அப்படியே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து பரோட்டா வைக்க போகிறோம். நம்ம எக்கை நல்லா குக் ஆக விட்டுட்டோம்னா அப்புறமா நம்ம பரோட்டா வச்சோன்னா ஒட்டாது. ஸோ ஒட்டினா தான் வந்து அந்த காத்தி ரோல் வந்து அப்படி நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சைடு அப்படி நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது
அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். தவாலேருந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை மெதுவாக நடுவில் வைக்கலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாக வச்சாலும் வந்து டேஸ்ட் தெரியாது, ரொம்ப அதிகமாக வச்சாலும் உங்களால் ரோல் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டான குவான்டிட்டி வைங்க. ஒன்ஸ் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம ஆனியன்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் ராவாக ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஈவன் க்ரீன் சில்லிஸ். ஏன்னா நம்ம ராவாக ஆட் பண்ணும்போது அந்த ரா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து இந்த ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் அண்ட் கேப்சிகமோட ரா ஃப்ளேவர் வரும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக லைம் ஜூஸும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஸ்க்வீஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப புளிப்பாயிடும். கரெக்டான அமௌண்ட்டு. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம், ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட காதி ரோலை நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் டால் எடுத்துகிட்டு அதையும் கீழே அப்படியே சுற்றி ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப உள்ளே வச்சு ரோல் பண்ணாலுமே வந்து டிஷ்யூவை எடுத்துகிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்பேஸ். அவ்வளோதான். நம்மளுடைய டேஸ்டியான, யம்மியான, ஈஸியான, ஹெல்த்தியான ஹோம்மேட் காத்தி ரோல், சிக்கன் காத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஈஸியும் கூட. நம்ம பராத்தாஸாக செஞ்சு வச்சுட்டிங்க, ரெடியாக வச்சுட்டிங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடியாக வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சு பசங்களுக்கு லஞ்ச் கூட பண்ணி கொடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோ ஈஸி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லுங்கள். வீட்லேயே பண்ணுறதுனால எல்லாமே கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஸ்மோக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸில் கூட அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது இப்போலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.